Hi students, theorem on independent events. இத 3 பார்ட் இருக்கு. 2 பார்ட் மட்டும் இப்ப பார்ப்போம். First part A bar and B are independent. A bar and B are independent அப்படின்னா P of A bar intersection B equal to P of A bar into P of B. இதான் நம்ம வந்து ப்ரூவ்ல கொண்டு வரணும். ப்ரூஃப்ல இப்ப ஷார்ட்டான ஐடியா இருக்கு. இங்க லெட்டர் பாருங்க, ஏ இருக்கு, பி இருக்கு. இந்த 2 லெட்டர்ல எதுல வந்து பார் இல்லாம இருக்கு? பி. அப்ப அந்த பியோட சர்க்கிளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பி பாத்தீங்க அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி. ப்ராபபிலிட்டி எடுக்கும்போது பி ஆஃப் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி. இங்க யூனியன் வந்தனால நம்ம ஆட் பண்ணி எழுதுவோம். பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பிளஸ் பி ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி. இதுல இந்த ஏ இன்டர்செக்ஷன் பி மட்டும் இங்கிட்டு கொண்டு போயிடலாம். அப்ப பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ஷன் பின்னு வரும். இப்ப நான் ஆர்டரை மாத்தி எழுதுறேன். பி ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இதுல இந்த ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு பதிலா பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டு பி ஆஃப் பின்னு எழுதலாம். ஏன்னா நமக்கு டெஃபினேஷன் தெரியும். இங்க பாருங்க, ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா அதாவது பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னா பி ஆஃப் ஏ இன்டு பி ஆஃப் பின்னு எழுதலாம். இதுல பி ஆஃப் பி காமனா இருக்கு. அப்ப அது காமனா எடுத்துட்டோம்னா 1 மைனஸ் பி ஆஃப் ஏன்னு வரும். இந்த 1 மைனஸ் பி ஆஃப் ஏ வந்து பி ஆஃப் ஏ பார்னு எழுதலாம். அப்ப பி ஆஃப் பி இன்டு பி ஆஃப் ஏ பார். அப்ப பி ஆஃப் ஏ பார் இன்டு பி ஆஃப் பி. பி ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பார் இன்டு பி ஆஃப் பி. இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். இப்ப செகண்ட் பார்ட்டும் அது மாதிரிதான். ஷார்ட்டான ஐடியா இருக்கு. நம்ம என்ன கொண்டு வரணும் அப்படின்னா பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பார் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ இன்டு பி ஆஃப் பி பார். இதான் கொண்டு வரணும். இப்ப இதுல ஷார்ட்டான ஐடியா என்னன்னா இங்கேயும் 2 லெட்டர் இருக்கு, ஏ பி. இந்த 2 லெட்டர்ல எது பார் இல்லாம இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏ தான், அதாவது காம்ப்ளிமெண்ட் இல்லாதது. அப்ப இங்க ஏ, இந்த வென் டயக்ராம்ல ஏ பாருங்க. ஏ வேணும் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி பார் யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் பி. ப்ராபபிலிட்டி எடுக்கும்போது பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பார் யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் பி. நமக்கு தெரியும் யூனியன் வந்தா ஆட் பண்ணி எழுதுவோம். பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பார் பிளஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு, இதுல இங்க பாருங்க ஏ இன்டர்செக்ஷன் பி பார் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. அப்ப பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பாரை இப்படியே வச்சுட்டு இதை வந்து இங்கிட்டு கொண்டு வரலாம். பி ஆஃப் ஏ மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பார். இப்ப நான் சைடை மாத்தி எழுதிக்கிறேன். பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பார் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இதை வந்து ஃபர்தரா நம்ம எழுதும் போது பி ஆஃப் ஏ மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டு பி ஆஃப் பி. இது நமக்கு காமனா இருக்கிறது வந்து பி ஆஃப் ஏ தான். அப்ப பி ஆஃப் ஏவை காமனா எடுத்தோம்னா 1 மைனஸ் பி ஆஃப் பின்னு வரும். இந்த 1 மைனஸ் பி ஆஃப் பி அப்படிங்கிறது வந்து பி ஆஃப் பி பார் இதுதான். அப்ப பி ஆஃப் ஏ இன்டு பி ஆஃப் பி பார். எல்ஹெச்எஸ் வந்து பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன்
பி பார். இதான் செகண்ட் பார்ட்டு. இதான் ஸ்டூடெண்ட்ஸ் தியரம் ஆன் இண்டிபெண்டன்ஸ் ஈவெண்ட்ஸோட 2 பார்ட்டு. தேர்ட் பார்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.